ஒரு மனிதன் ஐரோப்பாவின் பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். ராஜாக்களை தோற்கடித்தான், பேரரசுகளை மண்டியிட வைத்தான். அவனை பார்த்து பலர் ஒரு விஷயத்தை நம்பத் தொடங்கினர். அவனை யாராலும் நிறுத்த முடியாது. ஆனால் வரலாறு வேறு ஒரு முடிவை எழுதி வைத்திருந்தது. ஏனெனில் அவனை வீழ்த்தியது ஒரு எதிரி படை மட்டுமல்ல, பனி, பசி மற்றும் ஒரு தவறான முடிவு. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். ஐரோப்பா முழுவதும் ஒரே ஒரு பெயர் ஒலித்துக் கொண்டிருந்தது: நெப்போலியன் போனபார்ட். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் தனது திறமை, தைரியம் மற்றும் இராணுவ புத்திசாலித்தனத்தின் மூலம் பிரான்சின் மிக சக்தி வாய்ந்த தலைவராக உயர்ந்தார். அவரது படைகள் முன்னேறிய இடமெல்லாம் வெற்றியே அவர்களை தொடர்ந்து வந்தது. ஆஸ்திரியா, பிரஷ்யா, இத்தாலியின் பல பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவரது செல்வாக்கின் கீழ் வந்தன. அந்த நேரத்தில் நெப்போலியனை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று பலர் நம்பினர். ஆனால் தொடர்ச்சியான வெற்றி சில நேரங்களில் ஆபத்தான நம்பிக்கையை உருவாக்கும். அதே நம்பிக்கையே அவரை வரலாற்றின் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றை செய்ய வைத்தது. அவர் ரஷ்யாவை தாக்க முடிவு செய்தார். அது ஒரு சாதாரண போர் அல்ல. அந்த காலத்தில் உலகம் கண்ட மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கைகளில் ஒன்று. சுமார் 6 லட்சம் வீரர்கள், ஆயிரக்கணக்கான குதிரைகள், நூற்றுக்கணக்கான பீரங்கிகள். இந்த பிரம்மாண்டமான படை ரஷ்யாவை நோக்கி முன்னேறியது. நெப்போலியனின் நம்பிக்கை உறுதியாக இருந்தது. சில வாரங்களில் வெற்றி நிச்சயம். ஆனால் ரஷ்யா நேரடியாக போரிட விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் மெதுவாக பின்வாங்கினர். ஆனால் ஒவ்வொரு முறையும் பின்வாங்கும் போது கிராமங்களை எரித்தனர், உணவு களஞ்சியங்களை அழித்தனர், பயிர்களை நாசப்படுத்தினர், எதிரிகளுக்கு எதுவும் கிடைக்காதபடி செய்தனர். இன்று வரலாற்றில் இது ஸ்காட்ச்ட் எர்த் ஸ்ட்ராட்டஜி என்று அழைக்கப்படுகிறது. நெப்போலியனின் படை தொடர்ந்து முன்னேறியது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமானது. உணவு குறைந்தது, நோய்கள் பரவின, குதிரைகள் இறக்கத் தொடங்கின. இருப்பினும் நெப்போலியன் முன்னேறிக் கொண்டே இருந்தார். 1812ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இறுதியாக அவரது படை மாஸ்கோவை அடைந்தது. இப்போது வெற்றி கிடைத்துவிட்டது என்று பலர் நினைத்தனர். ஆனால் அங்கே அவர்களை காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி. நகரம் வெறிச்சோடி இருந்தது. பெரும்பாலான மக்கள் வெளியேறிவிட்டனர். சில நாட்களிலேயே மாஸ்கோவின் பல பகுதிகளில் தீ பரவியது. அந்த தீ எவ்வாறு தொடங்கியது என்பது குறித்து வரலாற்றாசிரியர்கள் இன்றும் விவாதிக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: நெப்போலியனின் படைக்கு தேவையான உணவு இல்லை, பாதுகாப்பான தங்குமிடம் இல்லை, ஆதரவு இல்லை. அவர் காத்திருந்தார், ரஷ்யா சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரும் என்று. ஒரு நாள் கடந்தது, 2 நாட்கள் கடந்தன, 1 வாரம் கடந்தது. ஆனால் யாரும் வரவில்லை. அப்போது குளிர்காலம் வந்தது. அதுவே எல்லாவற்றையும் மாற்றியது. வெப்பநிலை கடுமையாக குறைந்தது. பனி இடைவிடாமல் பொழிந்தது. சாலைகள் உறைந்து போனது. வீரர்களின் காலணிகள் கிழிந்தன. உடைகள் போதவில்லை. பசி அதிகரித்தது. நம்பிக்கை குறைந்தது. இறுதியாக நெப்போலியன் பின்வாங்க முடிவு செய்தார். ஆனால் திரும்பும் பயணம்தான் உண்மையான பேரழிவாக மாறியது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் பனியில் உயிரிழந்தனர். சிலர் குளிரால் உறைந்து போனார்கள். சிலர் நோயால் இறந்தனர். சிலர் பசியால் வீழ்ந்தனர். இதற்கிடையில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்கின. ஒரு காலத்தில் உலகின் மிக சக்தி வாய்ந்த படை இப்போது உயிர் பிழைப்பதற்காக போராடிக் கொண்டிருந்தது. பின்னர் ஒரு சாட்சியாளர் எழுதியுள்ளார்: சாலைகள் முழுவதும் மனிதர்களும் குதிரைகளும் இறந்து கிடந்தன. அவரது வார்த்தைகளில் அந்த காட்சி எந்த போர்க்களத்தையும் விட பயங்கரமாக இருந்தது. பல மாதங்களுக்கு பிறகு நெப்போலியன் பிரான்சுக்கு திரும்பினார். ஆனால் அவருடன் திரும்பிய படை முன்பு இருந்த அதே படை இல்லை. லட்சக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்திருந்தனர் அல்லது காணாமல் போயிருந்தனர். அவரது தோற்கடிக்க முடியாதவன் என்ற புகழில் முதல் பெரிய விரிசல் உருவானது. இதனை ஐரோப்பாவின் மற்ற நாடுகள் கவனித்தன. அவை மீண்டும் ஒன்றிணையத் தொடங்கின. அடுத்த சில ஆண்டுகளில் நெப்போலியன் பல போர்களில் தோல்வியை சந்தித்தார். 1814ஆம் ஆண்டு அவர் தனது பதவியை இழந்தார். பின்னர் குறுகிய காலத்திற்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் 1815ஆம் ஆண்டு வாட்டர்லூ போரில் இறுதி தோல்வியை சந்தித்தார். அதன் பிறகு தொலைதூர தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். ஒரு காலத்தில்
உலகத்தை மாற்றிய மனிதன் இறுதியில் தனிமையில் வாழ நேரிட்டது. இன்று வரலாற்றாசிரியர்கள் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். 1812ஆம் ஆண்டில் நெப்போலியன் ரஷ்யாவை தாக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவரது பேரரசு இன்னும் நீண்ட காலம் நீடித்திருக்குமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. உலகின் மிக சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களில் ஒருவரை ஒரு எதிரி படை மட்டும் தோற்கடிக்கவில்லை. பனி, பசி மற்றும் ஒரு தவறான முடிவு. அதனால்தான் வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. சில நேரங்களில் மிகப்பெரிய எதிரி வெளியில் இருக்க மாட்டான். நம்முடைய அளவுக்கு மீறிய நம்பிக்கையே நம்மை வீழ்த்திவிடும்.